ஸோ இப்போ வந்து ஒரு நம்மளோட சகோதரிகள் 2 பேர் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் உணவை வெளிநாட்டில் இருந்து இங்கே கொண்டு வந்து அவங்க மலேசியாவில் பண்ணுறாங்க. பட் அந்த நம்ம ஊர் உணவை தான் மலேசியாவில் ஒரு ஸ்டைல் பண்ணுறாங்க. அவங்க இங்கே நாங்கள் வந்து செஞ்சு தரங்க குருஜி, நாங்கள் வந்திருக்கிறோம், ஏதோ ஒன்று நம்ம பீடத்துக்கு வரணும்னாங்க. சரி, உங்களை பீடத்துக்கு வர சொல்லி பண்ணுறது ரொம்ப தூரம், அது வந்துட்டு போகிற கஷ்டம் காட்டி தான் சிட்டியில் இதை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த உணவை பற்றி அவங்க ஒரு நிமிஷம் பேசிட்டு அந்த உணவை தருவாங்க. அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் ஏதாவது அதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம எல்லாம் சாப்பிட்ருப்போம், அது வேறு மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பயிற்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லலாம். ஓகேங்களா? நன்றிகள். ஆமாம், வாங்க பேசுங்க. இவங்க வந்து ஃப்ரம் மலேசியா, கோலாலம்பூர்ல இருந்து வராங்க. ஸோ அவங்க வந்து இப்போ மலேசியன் ட்ரெடிஷ்னல் உணவை நம்ம தமிழ் உணவோட தமிழ்நாட்டில் கிடைக்கிற உணவு பொருட்களை வச்சு ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதற்கு ஒரு கேஸ் ஸ்டடிக்காக வந்தாங்க. சரி, அதற்காக பயன்படுத்த சொல்லியிருக்கோம். முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த குருஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ல உங்களை எல்லாத்தையும் பார்ப்பேன்னு சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து நான் ஒரு அழகான பாயாசம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாயாசம்னு நான் சொல்லலாம். எங்க ஊர்ல இதுக்கு பேர் வந்து புபோர் புலுட் ஹித்தாம். அது என்னோட பாஷையில நான் சொல்றேன், பாச மலேசியா அப்படின்னு சொல்லுவோம், நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ். ஸோ இது ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து மொழிபெயர்த்தி சொல்லணும்னா இட்ஸ் ஆக்சுவலி கருப்பு கவுனி பாயாசம். ஸோ உங்களுக்கே தெரியும் கருப்பு கவுனி வந்து எவ்வளோ நல்லது உங்கள் உடம்புக்கு. அது வந்து ஒரு பாயாசமாக நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்பயுமே வந்து இங்கே பால் ஊற்றி பாயாசம் செய்வாங்க, இல்லை ஒரு சிலரெல்லாம் தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க. அங்கே ஜெனரலாகவே பாயாசம் வந்து நம்ம மலாய் மக்கள் வந்து இல்லை சைனீஸ் மக்கள் வந்து இதை வந்து கோகனட் மில்க் இல்லை வந்து தேங்காய் பாலோட வந்து சேர்த்து செய்கிறது. அப்படி எந்த ஒரு ஏலக்காய் அதெல்லாம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து ஒரு பண்டன் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து இது ரம்பா லீஃப்னு சொல்றாங்க. ஸோ அந்த லீஃபை வச்சு நம்ம இன்னும் மனமா செய்யறதுக்காக அந்த லீஃப் போட்டு செய்யறோம். சுகர், அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி, இல்லைன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கிற எந்த ஒரு இனிப்பு வகையான ஒரு சுகரை போட்டு நீங்க வந்து அதை செய்யலாம். அண்ட் சிம்பிளா ஜவ்வரிசி, அப்புறம் நம்மளோட மெயினே வந்து நம்மளோட கருப்பு கவுனி அரிசியில வந்து செய்யப்பட்டது. ஸோ அதை வந்து நீங்க ருசிச்சு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அதை தாண்டி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நன்றி. அவங்க தமிழ் அப்படித்தான் இருக்கும். ஆமா, கொடுங்க எல்லாத்துக்கும். இனிப்பே மீடியமா சரியா இருக்கு, எனக்கு சரியா இருக்கு. ரொம்ப தித்திப்பு இல்லை, ஆனா கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருந்திருக்கலாம் கொஞ்சம். பட் நல்லா இருக்கு, மைல்டா நல்லா இருக்கு. கிரீமியா இருக்கு, நல்லா இருக்கு. இங்க வந்ததுமே எனக்கு அந்த லீஃபோட ஸ்மெல்